நேற்று மார்க்கெட் ஸ்லைட்டாக டவுன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 1.8% வரைக்கும் டவுன் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பாயிண்ட் நிஃப்டி வந்து கீழே போயிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய ஃபால். நிறைய பேர் ரொம்ப ஷாக் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டால் கடந்த 2 மாதமாக சொல்கிற அதே டைலாக் தான். ஈரான் அமெரிக்காவுடைய போர் பற்றிய பேச்சுவார்த்தை வந்து ஒரு முடிவுக்கு வரல. போர் வந்து இன்னும் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படியே சொல்லி சொல்லி மார்க்கெட்டை மேலே கீழே அப்படின்னு இறக்கி ரீட்டைல் ட்ரேடரை ஒரு வழிப்படுத்தாமல் இவங்கெல்லாம் ஓய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் பெரிய காரணங்கள்லாம் தேவையில்லை. இதே காரணத்தையே ரிப்பீட் பண்ணுறாங்க. இன்னைக்கு மார்க்கெட் அப்சைடு மூவ் ஆகும். இதுக்கு காரணமும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு முடிவுக்கு வராததுனால கச்சா எண்ணெயினுடைய விலையெல்லாம் சரிஞ்சிருச்சு. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் அப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதுவும் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. இருந்தாலும் யுஎஸ்னுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாலரோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே மார்க்கெட்டை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு இடையில நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன அந்த 7 முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய நாட்டு பொருளாதார நிலைமைப்படி நாம் அதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக தான் அவர் சொன்னார். அவர் சொன்னதுனால தங்கம் விலை வேர்ல்டு லெவலில் குறையுமா அப்படின்னா டெஃபினட்டாக குறையாது. தங்கம் வாங்கிறத கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அதனால் தங்கம் சார்ந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டாக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை அவர் புரிஞ்சு சொன்னாரா புரியாமல் சொன்னாரான்னு நமக்கு புரியல. அதுக்கப்புறம் பெட்ரோல், டீசல், கேஸ் இந்த விஷயங்களை எல்லாம் பற்றி பேசுகிறாரு. அதை வந்து அளவாக சிக்கனமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா 85% வரைக்கும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு நம்மளும் ஒரு முக்கியமாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். இது என்னென்னா ஒவ்வொன்றா ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது 7ஐயும் ஒரே டைமில் சொன்னதுனால அது பெரிய இம்பேக்டாக கிரியேட் ஆகி நம்மளுடைய மார்க்கெட்டை பெருமளவு பாதிச்சது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு அப்சைடு மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல், அப்புறமா டாக்டர் ரெட்டி, இவங்க 2 பேருமே Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது மேக்ஸிமம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபடி இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் இன்ட்ராடேக்காக இன்றைக்கி வாட்ச் பண்ணி அதில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.